ஹாய் गाइस. ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வீட் பீட்டா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படினா என்ன? ஆமா, அந்த நல்ல வீடியோ பண்ணலாம் நினைச்சு இப்படி உட்கார்ந்திருக்கோம்ல, அதுவே எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம நினைச்சிருப்போம், ஆனா அது உல்டா நடந்திருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடந்திருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்திருக்கும்ல. நான் என்னைக்கு லீவ் போடுறேனோ அன்னைக்கு தான் மேனேஜர் லீவ் போடுறாரு. நம்ம இன்னைக்கு லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம். எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு தான் அடிக்கடி நடக்குது. அதனாலதான் எனக்கு ஒரு டவுட், இது எனக்கு மட்டும் நடக்குதா இல்ல உங்க எல்லாத்துக்கும் நடக்குதா? எல்லாருக்குமே தான் நடக்குது. எல்லாருக்குமே எனக்கும் அப்படிதான் நடக்குது. ஸ்கூல்ல மிஸ் வந்துட்டு மிஸ் மேக்ஸ் மிஸ் வருவாங்க, டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லீவ் போட்டோம்னா மேக்ஸ் மிஸ் லீவ்ல தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது? நான் இந்த மாதிரிதான் ஆபீஸ் போகும்போது கையில எப்பவுமே 20 ரூபா எடுத்துட்டு போவேன். 20 ரூபா எடுத்துட்டு ஆட்டோ எடுத்துக்காக போவேன். சரின்ட்டு 20 ரூபா ஆட்டோ ஏறி உட்கார்ந்துருப்பேன். ஆட்டோவும் ஃபுல்லா இருக்கும். நான் மேல சீட்ல ஏறி உட்கார்ந்துருப்பேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து பஸ் ஃப்ரீயா போகும். நான் போற ரூட்ல பஸ் என்னால இறங்க முடியாது. இதே மாதிரிதான் இறங்கணும்னு என்ன பண்ணேன்னா இறங்கிட்டேன். அடுத்த ஸ்டாப்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இறங்கினா சரி அந்த பஸ்ஸை பிடிக்கலான்னு போனா அந்த பஸ் கிளம்பிருச்சு. திருப்பி இன்னொரு ஆட்டோ பிடிச்சி அதுக்கு 10 ரூபாய் கொடுத்து திருப்பி போய் இறங்குங்க. எனக்கு நடந்த அன்எக்ஸ்பெக்டட். உனக்கு? மாதிரி எனக்கு காலேஜ்ல நிறைய வாட்டி நடக்கும். என்ன நடந்துச்சு காலேஜ்ல? சரி, நம்ம இன்னைக்கு வந்து காலேஜை கட்ட வச்சிருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பீரியடா இருக்கு. நாளைக்கு தான் பிடி பீரியடு, அதுக்கப்புறம் இந்த லேப் பீரியட்லாம் இருக்கும், ஜாலியா இருக்கும். இது தியரி பீரியடா இருக்கும். அதுக்குள்ள எனக்கு எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அன்னைக்கு நம்ம லீவ் போடுவோம் அப்படின்னு நான் லீவ் போட்டுருவேன், உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்தா 2 ஸ்டாப் வந்துருக்க மாட்டாங்க. தேரி எடுக்கிற வாட்டி 3 பீரியட் இருக்கு, வந்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஜாலியா இருப்பாங்க, லேபுக்கு போயிருப்பாங்க, இது வெளியே வேற ஏதாச்சும் செஷன். அன்னைக்கு காலேஜே பாதி முடிச்சுட்டு வியாபாரம் நினைச்சுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி என்ன பண்ண தெரியுமா? ஆபீஸ்ல வந்துட்டு என்னன்னு தெரியல, அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி சேடா இருந்துச்சு. சரி லீவ் போட்டு நல்லா பிரியாணி திங்கலான்னு சொல்லிட்டு லீவை போட்டேன். லீவை போட்டு நல்லா பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். எங்க அஞ்சப்பூர்ல நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோக்கு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிடலான்னு போறேன். ஆபீஸ்ல இருந்து போட்டோ அனுப்புறோம். நீங்க குரூப்ல என்ன போட்டோ தெரியுமா? ஒருத்தன் ட்ரீட் வச்சிருக்கான்னு சொல்லி போட்டோ அனுப்புறான். இதுக்கு நான் போய் இந்த இடத்துல அங்க போய் சாப்பிட்டேன்ல, எனக்கு 600 ரூபாய் தண்டை செலவு பண்ணிட்டு. இதோட பெரிய என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்பதான் சரி எங்கேயுமே போடலாம், மண்டா அப்படியே ஒரு மாதிரி மென்டல் இதா இருக்கு, சரி அவன் பயல் கூட சேர்ந்து போய் ஒரு ட்ரிப்பை போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பயலுக்கு எவனும் சும்மா ட்ரிப்புன்னு பிளான் போட்டாலே சொல்லப்பான், அது வேற கண்டென்ட். ஆனா சரி எப்படியாச்சும் ஒரு தனி மண்டின்னு சொல்லி ஒரு பிளான் ட்ரிப்பை போட்டு இன்னொரு இடத்துக்கு பக்கத்துல கொடைக்கானல் அங்க போயிட்டு வந்துடும். 1 டே ட்ரிப்னாச்சும் சரி, 1 டே போறது ட்ரிப்பே கிடையாது, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டு வந்திருப்போம். அடுத்து அந்த ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்ல பேசுவாங்க, ட்ரிப்பு போனா கொடைக்கானல் போவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு ஒரு 6000 சமாளிச்சு திருப்பி வேற இங்கிட்டு ட்ரிப்பு வேற போறோம் நம்ம. இதான் இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே கண்டினியூஸா நடக்குதுப்பா. என்னன்னு புரிய மாட்டுது. அது ஒண்ணு நடந்தா திருப்பி இன்னொன்னு நடந்துகிட்டே இருக்கு. அது என்னது புரியல. அதுதான் இதே மாதிரி ஸ்கூல் டேஸ்ல அந்த மாதிரி நடந்திருக்கும்ல. ஆமா, அந்த மாதிரி நடந்திருக்கா? ஸ்கூல் டேஸ்ல செப்பலதான் மாத்தி போட்டு. ஆமா, ஏன் செப்பல் ஒன்னையும் தங்கச்சி செப்பல் ஒன்னையும் டியூஷனுக்கு போயிட்டேன். டியூஷனுக்கு போனா அங்க நிறைய செப்பல் இருந்துச்சு. சரியா, என்ன பண்ணிட்டேன், ஐயோ ஏன் செப்பலை தான் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க போல அப்படின்ட்டு வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட என் தங்கச்சிட்டு, அம்மா இந்த மாதிரிமா என் செப்பலை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா, நான் வச்சு 2 செப்பல் தான்மா இருந்துச்சு, அந்த செப்பலை போட்டு நான் வந்துட்டேமா அப்படின்னு பார்த்தா என் தங்கச்சி கேட்க சிரிக்குது. என்னன்னு பார்த்தா அடி பைத்தியக்காரி, வீட்டுல யார் செப்பல் என்ன எனக்கு தெரியாதா, ஒண்ணு என் செப்பலையும் ஒண்ணு ஓன் செப்பலையும் போட்டு போயிருக்கடி அப்படின்னா. அது ரோடு ஃபுல்லா சைக்கிள்னா அந்த 2 செப்பலையும் மாத்தி மாத்தி போட்டுதான் ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன் நான் சைக்கிள் டியூஷனுக்கு. இது என்ன எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட் கிடையாது, இது வந்து நீ எக்ஸ்பெக்ட் நார்மலா நடந்ததுதான். நான் நல்லா அவசரம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பிச்சைக்கறி மாதிரி ரோடு போயிட்டு வந்தேன். அது எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட் தானே எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இதை பண்ணுவோம், இதை செய்வோம், ரொம்ப நாள் நம்ம செய்வோம். இப்ப வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். இப்ப இன்கேஸ் நான் வந்து ஹாஸ்டல் இருக்கிறப்ப துணி துவைக்கவே மாட்டேன். சரி இந்த 1 மாசம் சேர்ந்ததுக்கு அப்புறம் துணி துவைக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து துணி துவைப்பேன். நான் என்னைக்கு காய பண்ண அன்னைக்கு மழை வரும். இதுதான் எக்ஸ்பெக்ட் அன்னைக்கு. நான் துணி துவைச்சு காய போட்டு எடுக்கணும்னு நினைப்பேன், மழை பெய்யும். அழகா இருக்கணும்னு நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அசிங்கமாச்சுன்னா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட் கிடையாதா? இது என்ன கணக்குல சேரும்? எப்பயுமே அடிக்கடி நடக்கும். இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் தெரியும். என்னைக்கோ ஒரு நாளும் கிடையாது, எப்பவுமே நடக்கிறதுதான்.
நாங்க அழகா இருக்கணும்னு நினைப்போம், நல்லா அழகா தெரியும்னு நினைப்போம். அன்னைக்குன்னு பார்த்து கன்றாவே தெரியுமா அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தானே. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் நடந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கப்பா. செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய உங்களுக்கு நடந்திருக்கும். இல்ல எனக்கு மட்டும் தான் நடக்குதா உங்களுக்கு நடக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ. ஆமா கமெண்ட்ல போடுங்க என்னன்றது நாங்களும் பார்த்து சிரிக்கிறோம். பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.